கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். வணக்கம். வணக்கம் தோழர். பலமுறை தமிழ்நாடு களம் சர்வே எப்படி இருக்கிறது, மக்களுடைய மனநிலை, கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பல்வேறு கருத்துக்கள் பதிவிட்டு வீடியோவா வெளியிட்டு வரோம் தொடர்ந்து. தற்போது திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் வர மாதிரி இருக்காங்க. பிரேமலதா அவர்கள் வந்திருக்காங்க. ஏற்கனவே 200 220 ப்ளஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கள நிலவரம் கூட நம்ம பார்த்தோம். இந்த ஒரு தேர்தல் எப்படி இருக்க போகுது? ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தல் டெல்லி விசஸ் தமிழ்நாடுன்னு ஒரு கருத்தை கூட வச்சிருக்காங்க. எப்படி பார்க்கலாம்? தோழர், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 டெல்லி விசஸ் தமிழ்நாடு தான், எந்த மாற்றத்துக்கும் கிடையாது. ஆர்எஸ்எஸ், பாஜக, மோடி, அமித்ஷா, பார்ப்பன கும்பல், 3% கும்பல், சங்கி மாடல், ஒன்றிய மத்திய பாஜக பாசிச அரசு வெர்சஸ் திமுக, திராவிட மாடல், தந்தை பெரியார், திராவிட கருத்தியல், மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள், பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம். இதுக்கு நடக்கிற போர் தான் அந்த தேர்தல். இதுல 97% மக்கள் வெற்றி பெறணுமா இல்ல 3% கும்பல் வெற்றி பெறணுமான்றதான் தேர்தல். சிம்பிளா முடிச்சிட்டேன் நான். எனக்கு 97% மக்கள் வெற்றி பெறணும், தந்தை பெரியார் வெற்றி பெறணும், திராவிட கருத்தியல் வெற்றி பெறணும், திமுக வெற்றி பெறணும், திராவிட மாடல் வெற்றி பெறணும், மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள், அம்பேத்கரியம், பெரியாரியம், மார்க்சியம் வெற்றி பெறணுன்றதான் நம்மளுடைய இலக்கு. நம்ம அதுதான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நான் என்ன சொல்றேன் தோழர், கண்டிப்பாக திமுக இப்ப நான் சொல்றேன், 194 180 to 190 நான் சொல்லிட்டு இருந்தேன், 84 to 90 நான் சொல்லிட்டு இருந்தேன், 200 சொல்லிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமியோடைய அரசியல் தன்மைகள், நகர்வுகள், அதுக்கப்புறம் இந்த அதிமுக கொத்தடிமைங்க, பாஜக, ஆர்எஸ்எஸ், நரேந்திர மோடி, அமித்ஷா, சங்கி பயலுக, அடுத்து இந்த விஜய் ஜோசப் விஜய் அங்கிள், தாவேக தகுதிகள் இருக்காங்க பாருங்க. இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் சைமன் செபஸ்டியன் சீமான், நாம் தமிழர் கட்சி தம்பிகள், இவங்க செயல்பாடுலாம் வச்சு பார்க்கும்போது 214 தொகுதியுமே திமுக ஜெயிச்சிருன்றதா இப்ப என்னுடைய கருத்து. என்ன சொல்றீங்க? ஆமா, நான் வெளிப்படை உண்மையை சொல்றேன். எனக்கே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எப்படி இருக்குன்னா தோழர், இவங்க புடுங்கிறது பூராமே தேவையில்லாத ஆணியா தான் இருக்கு. இப்ப இவங்க பண்ற ஒவ்வொரு செயலுமே எப்படி இருக்குன்னா, அந்த அஜித் ஒரு படத்துல ஆட்டோ எடுக்காது, டக்குன்னு கண்ணாடியை திருப்புவார், டப்புன்னு ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஆட்டோ கிளம்ப மாட்டேங்குதுன்னு சொன்னா போய் கண்ணாடியை திருப்பிட்டு இருக்காங்க. ஆட்டோ எப்படி மெக்கானிக் ஒர்க் பண்ணி எப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணாம கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ கிளம்பிடுன்ற மாதிரி இவங்க வேலை பார்க்கறாங்க எல்லாருமே. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பாக்குற வேலை ஃபுல்லாவே திமுக சாதகமாவே போயிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதிர்ச்சியா இருக்கு எனக்கு இது மேல. ஏன்னா இந்த அளவுக்கு தக்குரியா இருப்பாங்க, முட்டாப்பையிலா இருப்பாங்க அவங்க எல்லாரும்னு தோணுது எனக்கு. இப்ப 210 தொகுதியுமே திமுக தான் சொல்ல. இல்ல, அண்மையில பார்த்தோம்னா சீமான் அவர்கள் கூட மிகப்பெரிய மாநாடு போட்டிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் அனுதினமும் மக்களை சந்திச்சுட்டே இருக்காங்க. விஜய் அவர்கள் கூட இன்றைய தினம் கூட்டம் போட்டிருக்காங்க. அவர்களுடைய சூழல சாத்தியம் ஆகுமா? அதான் சொல்றேன், இவங்க எல்லாருமே 5% வாங்குவாங்க, 10% மேக்சிமம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல இது பெரிய சீட்டாவோ டெபாசிட்லாம் வாங்க மாட்டாங்க. எம்எல்ஏ சீட்ஸா வர்றது, டக்குனு எதிர்கட்சி தலைவரா வர்றது, அப்படியே பெரிய சிஎம் ஆறதெல்லாம் நடக்காது. டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க எல்லாருமே. நீங்க நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், சைமன் செபஸ்டியன் சீமானு தம்பிகள், தாவேகா அனில் குஞ்சுகள், தாவேகா அனில் குஞ்சு, தாவேகா கட்சி தலைவர் நம்ம ஜோசப் விஜய் அங்கிள், எடப்பாடி பழனிசாமி அதிமுக கொத்தடிமை, என்டிஏ, பாஜக, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா, அப்புறம் அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜாதி வரி மதவெறி பிடிச்சவன் அமமுக, எல்லாருமே சேர்த்துக்கோங்க, எல்லா கொத்தடிமையும் சேர்த்துக்கோங்க. சிபிஐடி இடிக்கு பயந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இல்ல டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கிறேன், ரொம்ப பாவமா இருக்காங்க எல்லாம் நினைச்சா. எப்படி ஒரு மோசமான ஒரு முடிவை சந்திக்க போறாங்க எல்லாரும் சேர்ந்து. இன்னைக்கு தமிழ்நாடு இருக்க எல்லா எதிர்கட்சிகளும் மோசமான முடிவு, குழி தோண்டி தமிழக மக்கள் புதைக்க போறாங்க, தேவசம் நடத்த போறாங்க, சுடுகாட்டில் கொண்டு போய் புதைக்க போறாங்க தமிழ்நாட்டு மக்கள். 2026 தேர்தல் ரிசல்ட்டே இதுதான். நான் சொல்லிட்டேன், நான் இதுக்கு மேல சொல்றது வார்த்தைகளே இல்லை. ரொம்ப பேரழிவு சந்திக்க போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, மக்கள் எல்லாம் திமுக ஆதரவு தான் இருக்கான். நீங்க 99% திமுக ஆதரவு தான். அந்த 1% சைக்கோ கும்பல் அங்கிட்டு இருக்காங்க, இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன், அப்புறம் இந்த மாதிரி இந்த சைக்கோ சீரியல் கில்லர் கும்பல் இருக்காங்க. அவங்க தான் இந்த கூட்டணி எல்லாம் 500 அங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் 500 பேர் இருக்காங்க. அவங்கள நம்பி இவங்க போறாங்க, அவங்களே இவங்க முடிச்சு கட்டிடுறாங்க. இல்ல, விஜய் சொல்றாருல, டிவிகே விசஸ் டிஎம்கே வாங்க மோதி பாத்துக்குருவோம். இல்ல, மக்கள் விரும்பும் கூட்டணியே நாங்க தான் ஒரு கருத்து. அதை சொல்லிட்டேன். இப்ப என்ன நீ டயலாக் அடிச்சாலும் தோழர், ஸ்கிரிப்ட் மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர் தான் ஸ்கிரிப்ட் எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறாரு. பாஜக அரசு ஸ்கிரிப்ட் தான் எல்லாருமே பேசுறாங்க. சீமானு, விஜய், எடப்பாடி பழனிசாமி கொத்தடிமை, அதிமுக கொத்தடிமை, எல்லாருமே ஸ்கிரிப்ட். இவங்க என்ன ஸ்கிரிப்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அந்த ஸ்கிரிப்ட் வர்ற இடம் ஆர்எஸ்எஸ் பாஜக தான் வருது. ஸ்கிரிப்ட் ரொம்ப படுதோல்வி அடைய போறாங்க தோழர். ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு பக்கம். ஆனா ஒரு பக்கம் நான் என்ன சொல்லுவேன்னா, அட்லீஸ்ட் எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அதிமுக கொத்தடிமைகள்கிட்ட ஒரு சீட்டாவது ஜெயிச்சிருங்கடா, எப்படியாவது எம்எல்ஏ சீட். ஆண்ட கட்சிக்கு இந்த நிலைமையா? ஆமா தோழர், ஒரு சீட்டா போய் ஜெயிச்சிருங்க, வேற வழி இல்ல. ஏன்னா எல்லாருமே நாசமா போக போறீங்க. அந்த மதுரைக்குள்ள இந்த எஸ்ஆர் கோபி, இந்த பிஎம் மன்னன் எல்லாம் போய் சேர்ந்திருக்காங்க அதிமுக. இது எதுக்கு சேர்ந்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சேர்ந்தாலும் ஊத்தி தான் மூட போறோம், அவங்களே சேர்த்து ஊத்தி மூட போறாங்க. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு எனக்கு.
அவங்க திமுகல சேர்க்கல, அதனால சேர்ந்திருக்குன்னு தோழர் எல்லா கட்சியும் போய் அதிமுக ஆர்வத்தரான் தோழர். ஜாதி கட்சிக்காரங்க, மத கட்சிக்காரங்க, மதவெறி பிடிச்சவன், ஜாதி வெறி பிடிச்சவன், லெட்டர் பேட் அமைப்பு, லெட்டர் பேட் சங்கம், ஜாதி சங்கம் நடத்துறாங்க பாருங்க. பல அமைப்பு நான் ஓப்பனா பேச வரும்ல, அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி தூக்கி மிதிச்சு முடியும். வெட்டுறதும் கொடுத்தா காசு எதுவும் கிடைக்கும். அதான் தோழர் எனக்கு என்ன, இந்த எடப்பாடி ஏதோ ஒரு கோடி தராரு போல. இந்த எலெக்ஷன் டைம்ல போய் அதிமுக சேர்ந்தா காசு ஏதோ பெருசா வெயிட்டா தரான் போல. அதான் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காங்க போல எல்லாருமே. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தோல்வி எல்லாம் நினைச்சா. ஏன்னா படுதோல்வி அடைய போறாங்க, நாசமா அழிஞ்சு போறாங்க. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போய் சாகுறாங்க பாருங்க. ஏன் தெரியாம சாகுறதுன்றது வேற, தெரிஞ்சே போய் சூசைட் பண்ண போறாங்க பாருங்க. தற்கொலை முடிவு இதெல்லாம். PM மன்னன் SR கோபி போனதான் எனக்குலாம் ரொம்ப வருத்தம். ஏன்பா வாழ்க்கையை வீணாக்குறீங்க இப்படி? ஒரு கூடா சேர்க்கையில போய் சேர்ந்து ஏன் இப்ப வாழ்க்கையை அழிச்சுக்கிறீங்க அப்படின்னு தோணுது எனக்கு. செவனேன்னு அமைதியா எலெக்ஷன்ல தலையிடாம இருந்தா கூட அடிச்ச காசை வச்சு நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடலாம். இப்ப போய் தேவையில்லாம அதிமுக சேர்ந்து இருக்கிறது பிடிக்கிட்டு போகுது. தோழர் நான் ஆய்வு பண்ண தோழர், தமிழ்நாடு முழுக்க அதிமுக படுதோல்வி தோழர். எந்த தொகுதியிலுமே வெற்றி பெற மாட்டாங்க. ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க மாட்டாங்க. அமைச்சர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க. படுதோல்விதான். நான் ஓப்பனாவே சொல்றேன், வருத்தத்தோட பதிவு பண்றேன். SP வேலுமணி, தங்கமணி, வீரமணி, எடப்பாடி பழனிசாமி, செல்லூர் ராஜு, RB உதயகுமார், கடம்பூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், கோகுல இந்திரா, வளர்மதி, ராஜன் செல்லப்பால இருந்து எல்லாருமே நான் அதிமுக நான் சொல்லிடுறேன், வருத்தத்தோட பதிவு பண்றேன். படுதோல்வி அடைய போறீங்க நீங்க. எவனுமே ஜெயிக்க மாட்டான் அதிமுகல. மதுரை மாவட்டத்துல ஜெயிக்க மாட்டாங்க, சென்னையில ஜெயிக்க மாட்டாங்க, எந்த தொகுதியுமே அவுட்டு. ஜெயக்குமார்ல இருந்து எல்லாருமே அவுட். அதிமுக இருந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அவுட். எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறது கஷ்டம். ஆமா தோழர், எடப்பாடியிலே ஊத்தி மூட போகுது. எடப்பாடி ஜெயிச்சு வருவாரான்னு ரொம்ப கஷ்டம் தோழர். MLA ஆவாரான்னு. அப்ப கடந்த முறை ராமதாஸ் அவங்களோட கூட்டணி இந்த மாதிரி இருந்தனாலதான் ஜெயிக்க முடிஞ்சு அந்த தேர்தலாம் தோழர். அது வன்னியர் ரோட் பேங்க், இவங்க ஜாதியை வச்சுதான் இவங்க கால்குலேஷன் போடுறாங்க. அதுவே பல கூற உடஞ்சு கிடக்குப்ப. அன்புமணிட்ட ஒண்ணு இருக்குது, ராமதாஸ் ஒண்ணு இருக்குது, ராமதாஸ் மககிட்ட ஒண்ணு இருக்குது, அன்புமணி பொட்டாடிட்ட ஒண்ணு ஒரு குரூப் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு வராது தோழர். அவரே ஜெயிக்க மாட்டார் தோழர். செங்கோட்டையும் ஜெயிக்க மாட்டார் தோழர். யாருமே MLA ஆக மாட்டாங்க. அப்புறம் தான் ஆட்சி அமைக்கிறது. எதிர்க்கட்சி தலைவரே ஆக முடியாது. இப்ப எடப்பாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிலைமை எப்படி இருக்குன்னா, எல்லாம் திமுக ஆதரவா மாறிட்டாங்க. அதிமுக ஓட்டு உடஞ்சு சிதறி கிடக்கு. எப்படி எடப்பாடி கன்சாலிடேட் ஆகும்? பாஜக RSSனால எடப்பாடி தொகுதி மக்கள் அடிச்சு ஓட விரட்டுறாங்க. இன்னும் வெறுப்புல இருக்காங்க. ஆமா, இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டு போயிடும் எடப்பாடிக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு தோழர். ஏன்னா இவங்க எல்லாம் அந்த அம்மா இவங்க MLA மினிஸ்டர் ஆகி அளவு பார்த்துச்சு, எல்லாம் அழிஞ்சு சாக போறாங்க. சூசைட் கூட சொல்லுவாங்க, செத்து போறாங்க. இல்ல மேற்கு மண்டலம் எங்க கண்ட்ரோல்ல இருக்கு, பாஜக வலுவா இருக்கு, அதிமுக வலுவா இருக்கு, நாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. செந்தில் பாலாஜியோட களப்பணியால, செந்தில் பாலாஜி அவருடைய அருமையான களப்பணி, செந்தில் பாலாஜி அவர்களை பாராட்டணும். அருமையான களப்பணி மேற்கு மண்டலத்துல. இன்னைக்கு எவ்வளவு அழகா ஒருங்கிணைச்சிருக்காரு பாருங்க. நம்ம தமிழ் புலிகள் கட்சி நாகை திருவள்ளுவன் தோழரா இருக்கட்டும், ராஜு கவுண்டர் அவரா இருக்கட்டும், ஒரு பெரும் ஒரு ஜனநாயக சக்திகளை இணைச்சிட்டாரு. மாநாடு, இப்ப அந்த ஆதித்தமிழர் கட்சி மாநாடா இருக்கட்டும், இப்ப நம்ம தமிழ் புலிகள் நடச்சு பாருங்க, கோவையில் எழுச்சிமிக்க ஒரு மாநாடு, மிகப்பெரிய வெற்றி, மகத்தான வெற்றி அந்த மாநாடு, தமிழ் புலிகள் கட்சியோட மாநாடு. நாகை திருவள்ளுவன் தோழருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சிறப்பான மாநாடு. நீங்க அந்த ஓட்டு முழுக்க யாருக்கு வரப்போன்னு நினைக்கிறீங்க? அருந்ததிரி சமூக ஓட்டு, கவுண்டர் சமூக ஓட்டு, இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஓட்டு, ஒட்டுமொத்த கொங்கு பகுதியுமே வாரி சுருட்ட போகுது திமுக. ஓகே, செந்தில் பாலாஜி, மதிவேந்தன், அமைச்சர் மதிவேந்தனா இருக்கட்டும், திமுக அமைச்சர்கள் கடுமையான வெற்றி அடைய போறாங்க. பயங்கரமான வெற்றியா இருக்கும், முகத்தான வெற்றியா இருக்கும். ஓகே, நீங்க கொங்கு தேசிய மக்கள் கட்சியா இருக்கட்டும், ஈஸ்வரனா இருக்கட்டும், எல்லாருமே பாருங்க எங்க நிக்கிறாங்க திமுக. கொங்கு பகுதி நான் சொல்றேன், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், அந்த பெல்ட் இருக்கு பாருங்க, கொங்கு நாடு மொத்தமா திமுக கரூர்ல இருந்து எல்லா சேலம் எல்லாமே திமுக வெற்றி பெற போகுது, மாற்றக்கருத்தே கிடையாது. ஓகே, அதனால ரொம்ப கஷ்டம் தோழர். அப்ப 2026 தேர்தல் எப்படி வெற்றி வாய்ப்பா இருக்குது திமுகவுக்கு? எதிர்கட்சியும் ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்றீங்க. விஜய் அவர்களுக்கும் மக்கள் வாக்களிக்க மாட்டாரா? அவர் கூட தோக்குன்ற சூழல்ல தான் இருக்காரா? இல்ல தோழர், இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். 184, 190, 200 இப்ப நான் மறந்துட்டேன். 284 தொகுதியுமே திமுக மகத்தான வெற்றி பெறப்போகுது. சீரியஸா நான் சொல்றேன், விளையாட்டுக்கு நான் சொல்றேன், நான் களப்பணி, நான் ஆய்வு பண்ணி நான் சொல்றேன். 234 தொகுதியிலும் திமுக மகத்தான வெற்றி பெற்று எதிர்கட்சியே இல்லாத தமிழ்நாடு. அதான் ரொம்ப அர்த்தமா இருக்கு. 234 தொகுதி சட்டமன்றத்துல போய் உட்கார்ந்தாங்க, MLA உட்கார்ந்தாங்கன்னா அந்த பக்கம் சேர்லாம் காலியா கிடக்கு. எல்லாமே முதலமைச்சர் ஸ்டாலின் பின்னாடியும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. பார்த்தா 234 பேருமே திமுக காரியம் இருப்பாங்க. இப்பதான் நடக்க போகுது தேர்தல்ல. இது உலக வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு வெற்றி இருந்திருக்காரு. அந்த மாதிரியான வெற்றியை திமுக அடைய போகுது. எவனாலையுமே தடுக்க முடியாது. நீங்க EVM ஃப்ராடு பண்ணுங்க, எலெக்ஷன் கமிஷன் வச்சு ஃப்ராடு பண்ணுங்க, மோடி, அமித்ஷா, மத்திய அரசு, நீ பணத்தை கொடு, காசை கொடு, நீ என்ன வேணாலும் பண்ணு. NDA கூட்டணி, இந்த பி டீம் இருக்காங்க, இல்ல பாஜக RSS பி டீம் இருக்காங்க பாருங்க, தாவேகா விஜய், தாவேகா அனில் குஞ்சுகள், சைமன் செபஸ்டியன், சீமான் தம்பிகள் எல்லாம் நீங்க என்ன வேணாலும் ஃப்ராடு பண்ணுங்கடா எலெக்ஷன்ல, என்ன வேணாலும் பண்ணுங்கடா எலெக்ஷன்ல. திமுக வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது.
இதுதான் ரிசல்ட் தோழர். இதை நான் ஓப்பனாக நான் முடிவு பண்ணிட்டேன். 254 தொகுதியும் திமுக தான் வெல்ல போகுது. ஓகே, பல்வேறு கதை நன்றி. நன்றி.